அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷர்மிளா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வடை. வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பூ வடை ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த கடலைப்பருப்பு 250 கிராம். இப்போ நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நான் 2 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுப்போம். நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரொம்ப அரைச்சிடாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1-2 கடலைப்பருப்பு கிடக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. இப்போ நான் வாழைப்பூவை நல்லா சின்னதாக கட் பண்ணி இப்போ சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு துவர்ப்பு இருக்காது. நீங்கள் அப்படியே சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் துவர்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2 கொதி விட்டோன்னே இப்போ நம்ம எடுத்துடலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் அப்படியே சேர்த்துங்கன்னா உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்க முடியாது. நீங்கள் ஒரு சுற்றினங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துக்கலாம். நான் 1 கப்புக்கு 2 கப்பு வாழைப்பூ சேர்த்துருக்கேன். நம்ம வாழைப்பூ வடைன்றதால வாழைப்பூ அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா பார்க்குறேன், உருண்டை பிடிச்சி பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு. இப்போ ஒரு உருண்டை பிடிச்சிப்போம். நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு உள்ளங்கையை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வடையாக போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரியே எல்லா வடையும் போட்டு தட்டி போட்டுக்குங்க. நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. பாருங்கள், சூப்பராக வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லா வடையும் எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற மாவையும் அந்த மாதிரியே தட்டி போட்டுக்குங்க. வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷர்மிளா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.